இது போன்ற ஒரு ரோட் ஷோவை தமிழ்நாட்டில் பார்ப்பது இதுதான் முதல் முறை. திறந்த வாகனத்தில் பிரதமர் வருகிறார். அவரோடு பாஜக மாநில தலைவர், மத்திய இணை அமைச்சர் உள்ளிட்டோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய உச்சக்கட்ட பாதுகாப்பை நம்ம பார்க்கிறோம். இரண்டு புறங்களிலும் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள், பாஜக தொண்டர்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு உச்சக்கட்ட பாதுகாப்புக்கு மத்தியில் பிரதமருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாகனத்தில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாஜக மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டருக்கு பின்னாடி அவங்க இருப்பது தெரிகிறது. அதோடு எஸ்பிஜியுடைய ஃபுல் கண்ட்ரோலில் அந்த நிகழ்வு நடந்து வருவதை நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். பாஜகவுடைய தேர்தல் மிஷினரியில் யாத்திரைகள் எப்படி பாஜகவை முந்தைய காலங்களில் வளர்த்துருக்குதோ அதுபோல் வந்து இந்த ரேலிஸையும் அவங்க முக்கியமாக குறிப்பிடுறாங்க. ஏன்னா வந்து பிரதமர் ஒரு புறம், உள்துறை அமைச்சர் ஒரு புறம், மாநில தலைவர்கள் ஒரு புறம்னு இந்த யாத்திரைகள், ரேலிஸ் போன்றவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக பல மாநிலங்களில் நடத்திட்டு இருக்காங்க. அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த யாத்திரையை, எண் மக்கள் யாத்திரையை வந்து நிகழ்த்தினார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழலில் பிரதமரே நேரடியாக கோவையில் இந்த யாத்திரையை நிகழ்த்தி கொண்டிருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ரோட் ஷோ தேர்தலுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிரதமர் நேரடியாக நம் பகுதியை தேடி வருகிறார் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.